அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாக்த சதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணே மாகன்வில்லை அனுகிரத்தாலும் பாலத்திலிருந்து திருவருளாலும் முருகப்பெருமன் ஆசை கொண்டு 12/4/2026 முதல் 18/4/2026 வரைக்குண்டான இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன். பங்குனி மாதம் 29 முதல் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வரை இந்த வாரம் மேச ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குது? இந்த மேச ராசி அன்பர்கள் மிகவும் திறமைசாலி. செவ்வாய்க்கிழமை காலையில 8 மணிக்கு உங்க ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வந்து அமருகிறார். உங்கள் திறமைகள், உங்கள் முயற்சி அனைத்தும் வெளிப்படக்கூடிய காலம். நீங்க செய்யக்கூடிய வேலை எதுவா அது உச்சிதம் கொண்டு நீங்க வழி நடத்தி செல்லக்கூடிய தன்மையே உருவாகும். உங்கள் கடமை நீங்க தவறாம செய்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் தான். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தைரியசாலியும் நீங்களே. அனைத்தும் திறமை மிக்கவர்கள். அனைத்தும் திறமை இருந்து நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஒரு கவலை உருவாகும். அதுக்கு நம்மளுக்கு 7 சனி நடக்கிறதுனாலையோ அப்படின்னு ஒரு கவலை உங்களுக்கு பிறக்கும். 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்க ராசியில வந்து அமரும் போது உங்களுக்கு சூரிய பகவான் உச்சத்தோட பலன் கொடுப்பார். ஆகவே இந்த சூரியனால உங்களுக்கு பல வகையான நன்மை நடக்கும். ஏற்கனவே சூரியன், செவ்வாய், புதன், சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலம். சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் விட பலம் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட சந்திச்சோம். இப்ப சூரியன் வந்து உச்ச பலத்தோட வந்து அமரும் போது 14ஆம் தேதி தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சிறந்ததாகவே அமையும். எதிர்பார்ப்புகள் என்னவோ அது நியாயம். உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் இறைவன் வழி நடத்தி கொடுப்பார். சிவபெருமான் உங்களுக்கு துணையாக நின்று வழிநடத்துவார். உங்க ராசியில சுக்கிர பகவான் சேர்ந்து அமர்ந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது தனப்பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலம். திருமணம் கைகூடும். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உங்க ராசியில அமர்ந்து சூரியன் உச்சபலத்தோட 5ஆம் அதிபதி உச்சபலத்தோட வந்து அமரும் போது எண்ணியது எண்ணியபடி நிறைவேறக்கூடிய காலமே. பயமின்றி செயலாற்றக்கூடிய தன்மை உருவாகும். உங்களுடைய மனதில் நாம என்ன நினைக்கிறோம் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த கவலை வந்து உங்களுக்கு படிப்படியாகவே மறையும். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார். ஆனால் எந்த முயற்சியும் நம்மளுக்கு பலிக்கலை. ஏதேனும் ஒரு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கவலை. சனி வேற 7 சனி, ஜென்ம சனியாக ஒரே சனியாக வந்து அமருகிறார். இந்த காலத்தில் நம்ம வந்து என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அத்தனை நம்மளுக்கு வெற்றி பெற்று தருமா அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வப்போது எழக்கூடிய தன்மை மனதில். இருப்பினும் உங்களை ராகு 11ஆம் இடத்துல இருந்து வழி நடத்தி செல்வார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஞானத்தை கொடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலையில ஒரு கவனத்தோட செய்யக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ராகு உங்களுக்கு பக்க பலமாக இருந்து செயலாற்றக்கூடிய தன்மையை அவருக்கு உருவாக்கி கொண்டிருக்கும். அது புத பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது வித்யா அனுகூலம் கிடைக்க கொஞ்சம் தாமதம் கொடுக்கும். படிப்பில் சற்று கவனமாக இருக்கணும். படிக்கிற குழந்தைங்கள் நிதானித்து படிக்கணும். 1க்கு 2 முறை படித்து மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இத்தனை சனியோட சேர்ந்த புத பகவான் மனதிலே ஒரு கலக்கம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆசை தூண்டி கொண்டே இருக்கும். ஆசை தூண்டுவதால் நம்மளுக்கு வந்து ஏதேனும் ஒரு வகையில நம்ம மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அது செயல்பட விடாம பண்ணிக்கிட்டே போகும். ஆகவே செவ்வாய் பகவான் உங்களுக்கு உக்கிரத்தை கொடுப்பார். கோபத்தை அதிகரிக்கும். பிடிவாத குணம் அனைத்தும் சார்ந்த காலத்தில் நமச்சிவாய் மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான தடைகள், தாமதம்
இல்லாமல் வழிநடத்தி செல்வார். எந்த தடையாக இருந்தாலும், வேலையில் செய்யும்போது தாமதமாக இருந்தாலும் அது ஜெயிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். நம்மளுக்கு ஒரு நிதானத்தை உருவாக்கி விடுவார். சுக்கிரபகவான் ராசியில் அமர்ந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையில் நம்மளுக்கு வெற்றி பெற்று தரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உருவாயிடும். திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய தன்மை, புத்திர பாக்கியம் கைகூடக்கூடிய தன்மை உருவாகும். அது தொழில் முனைவர்களுக்கு நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான தன்மனைப்போட செயலாற்றக்கூடிய தன்மை. நம்ம வென்றே தீர்வோம், நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மன வைராக்கியம் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் யாராவது தடை உண்டாக்குனால் அவரை முதல்ல நீங்கள் கிள்ளி எறிந்து விடுவீங்க. இவர்னால நம்ம தடைப்படுது, இவருடைய உறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிடுவீங்க. அதனால் இந்த மேசராசி அன்பர்கள் நிதானித்து செயலாற்றி வருவீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய தொழில், குடும்பம், பிள்ளைகளால் எதிர்காலம் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே நடந்து கொண்டே இருக்கும். சூரிய பகவான் உச்சமடையும் போது தமிழ் வருஷத்து ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.